நீங்க ஏன் ரஷ்யாலேருந்து ஆயில் வாங்குறீங்க? நீங்க ரஷ்யாவில் ஆயில் வாங்கி அவங்களுக்கு பொருளாதாரம் சப்ளை பண்ணி அவங்க உக்ரைன் வார ஃபண்ட் பண்ணி பண்ற அளவுக்கு நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க, அது பண்ணாதீங்கன்னு அவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம கிட்ட இருந்து கூட ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அவர் வாங்கிக்கிறாப்ல. அங்கிருந்து வாங்குற ஆயில் தான் நம்ம இங்கிருந்து யூஸ் பண்றோம். இது ஒரு சின்ன ஹிப்போக்ரஸியா அவர் பார்க்கலையா? முரண்பாடுகளின் மொத்த உருவம் அவர் என்ன சொன்னாலும் அவரை அவர் சொல்வதை கடந்து போவதற்கு அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய அடித்தளம் கான்ஸ்டிடுவன்சி இருக்குது. இப்போ வெளியில் இன்றைக்கி செய்கிற அந்த பல தொழிற்சாலைகள் செய்கிறத அமெரிக்காவுக்கு மீண்டும் கொண்டு வருவதும், அமெரிக்காவை தொழில்துறையில் அதாவது மேனுஃபேக்சரிங் உருவாக்கலில் மீண்டும் ஒரு முதன்மை இடத்திற்கு கொண்டு வருவதும்ன்ற ஒரு கர்நாடகமான ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிற ஒரு அதிபராக இவர் இருக்கிறார். அதாவது இது எப்படின்னா, இன்றைக்கி அமெரிக்கா கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜியில் ஒரு 50 ஆண்டுகளாக முன்னாடி இருக்குது. அதுதான் அதனுடைய நீங்கள் ஒரு 1000 பின்னலாடை செய்து நீங்கள் அங்கே அனுப்பி சம்பாதிக்கிறத அவங்க ஒரு சின்ன மைக்ரோ சிப் செஞ்சு பண்ணிடுவாங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, அதையும் பண்ணணும், இந்த 1000 பின்னலாடையும் பண்ணணும்னு நினைக்கிறார். அது ஒரு கர்நாடகமான ஒரு எண்ணம். ஏன்னா அந்த பின்னலாடை பண்ணிக்கிட்டு இருந்த அமெரிக்கா தான் அங்கே போச்சு. அவர்கள் மர வேலைப்பாடுகள் முன்னாடி பண்ணாங்க, அந்த தொழிலெலாம் வெளியில் போயிடுச்சு. இப்போ நீங்கள் எதுக்கு அவர் இப்படி முரண்பாடாக பேசுகிறாருன்னு கேட்குறீங்க? நம்ம அவரை தான் கேட்கணும்.